19வது வசனத்தை நம்ம எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். அவருக்கு கொடுக்கப்பட்ட மகத்துவத்தினாலே சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவருக்கு முன்பாக நடுங்கி பயந்திருந்தார்கள். அவர் தமக்கு சித்தமானவனை கொன்று போடுவார், தமக்கு சித்தமானவனை உயிரோட வைப்பார், தமக்கு சித்தமானவனை உயர்த்துவார், தமக்கு சித்தமானவனை தாழ்த்துவார். கடந்த வாரத்தில் நம்ம நேபுகாத் நேச்சார் கண்ட சொப்பனமும் அவனுடைய தரிசனமும் ஒரு சில காரியங்களை குறித்து தியானிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தந்தார். ஆமென். கடைசியாக நேபுகாத் நேச்சார் வீழ்ந்து போகிறதுக்கு காரணம் என்ன என்பதை குறித்து நம்ம தியானித்தோம். நான் கட்டின மகா பாபிலோன், ஒரே வார்த்தையில் நேபுகாத் நேச்சார் ஒரு நல்ல அதிகாரம் படைத்தவர், சர்வாதிகாரி, நல்ல பலசாலியானவர், எல்லாம் தன் கைக்குள் அடக்கி வைத்திருந்தவர். ஒரே வார்த்தையில் தேவனை மகிமைப்படுத்தாமல் தன்னை மகிமைப்படுத்தின ஒரே வார்த்தையினால அவன் என்ன செய்தான்? மிருகத்தை போல என்ன செய்தானா? மாற்றப்பட்டான். ஆமென். ஒரு மனுஷன் மிருகமாக மாறுறதுக்கு பெருமை ஒரு மனுஷனுக்குள்ளால வந்தால் போதும், அவன் மிருகமாக மாறிடுவான் என்பதற்கு இது ஒரு சாட்சி. ஆமென். அவன் விழுந்து போனான். 7 காலங்கள் அவனை விட்டு கடந்து போக வேண்டும் என்று கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி 7 காலங்கள் முடிந்து அவனுக்கு புத்தி வந்தபோது திரும்பவும் அவன் ராஜ்யத்தில் நிலைநாட்டப்பட்டான். அவனை விட்டு போன பிரபுக்கள், அவனை விட்டு போன தேவனுடைய ஜனங்கள் எல்லாரும் அவனை தேடி வந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் அவனுடைய ஸ்தானத்தில் அவனுடைய மகனாக இருந்த இந்த பெல்சாசார் என்று சொல்கிற ராஜா அரசாட்சி செய்து கொண்டிருந்தான். இதெல்லாம் கவனமாக கவனித்து கொண்டு இந்த பெல்சாசார் இப்போ பாருங்க, அந்த தலைமுறை எப்படி வருதுன்னு என்பதை இந்த வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது. ஆமென். இப்போ அடுத்த கட்டத்துக்குள்ளால நம்ம போகிறோம். இந்த பொன் தலையே தான் அந்த நேபுகாத் நேச்சார் அவருடைய மகன் பெல்சாசார் வரையிலும் அவங்க என்ன செய்திருக்கிறாங்க? ஆண்டிருக்கிறாங்க. சரியா? அவனுடைய முடிவை குறித்து இந்த அதிகாரத்தின் முடிவில் அழகாக என்ன செய்யப்பட்டிருக்கு? சொல்லப்பட்டிருக்கு. கொஞ்சம் கவனமாக கவனிக்கணும். இந்த பெல்சாசாருடைய காலகட்டம் வரையிலும் இஸ்ரவேல் ஜனங்கள் 70 வருஷம் என்ன செய்திருக்கிறாங்க? அடிமையாக இருந்திருக்காங்க. நீங்கள் சாதாரணமாக நினச்சிடக்கூடாது. அந்த 70 வருஷமும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் ரொம்ப கொடுமைப்படுத்தப்பட்டிருந்த சூழ்நிலையில் வெளியில் போக முடியாது, இரும்பு கதவடைக்குள்ளால் அடைக்கப்பட்டிருந்த சூழ்நிலையில். இது மட்டும் இல்லை, அவங்க தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு போகப்பட்ட பொருட்கள் எல்லாவற்றையும் நான் அறிந்த விதத்தில் சரித்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கிற விதத்தில் நம்ம பார்க்கும்போது பதுக்கி வைக்கப்பட்ட ஒரு பதுங்க அறையில் ஒரு வெண்கல கதவுகள்னால மூடி, ஒரு போதகர் சொல்லும்போது இப்படி சொன்னாங்க, 100 வெண்கல கதவுகள் அதில் அடைத்து வைத்திருந்தாங்களா. இங்கேருந்து கொண்டு போகப்பட்ட பொருட்கள் எல்லாம் வைத்து மூடி வைக்கப்பட்டிருந்த ஒரு பொற்பாத்திரங்கள், நிறைய பொற்பாத்திரங்கள், கொள்ளையடைக்கப்பட்ட பொற்பாத்திரங்கள், தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு போகப்பட்ட பொற்பாத்திரங்கள், பொன் எல்லாமே பொண்ணு, வெண்கலம், வெள்ளி, இதெல்லாம் தேவனுடைய ஆலயத்தில் அநேக வைக்கப்பட்டிருந்த எல்லாத்தையும் பிடுங்கி கொண்டு போய் என்ன செய்தாங்கன்னா இந்த பதுங்க அறையில் நல்ல வெண்கல கதவுனால பூட்டி, இரும்பு தாழ்பால்கள் எல்லாம் பூட்டி அழகாக என்ன செய்யப்பட்டிருந்தது? வைக்கப்பட்டிருந்தது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இந்த பெல்சாசார் என்று சொல்லுகிற ராஜா ஒரு பெரிய விருந்து பண்ணினானா. ஆமென். இந்த விருந்து பண்ணும்போது பாருங்க, நான் ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். கர்த்தர் நமக்கு எவ்வளோ பாத்திரங்களை தந்திருக்கிறார், எவ்வளோ வசதிகளை தந்திருக்கிறார். இந்த ராஜாவுக்கு தனக்குள்ளால இருக்கிற ஆசீர்வாதத்தை அவன் என்ன செய்திருக்கலாம்? அனுபவித்திருக்கிறான். ஆனால் அவனுக்கு விபரீதமான ஒரு ஆசை என்ன தெரியுமா? தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பாத்திரத்தை நாம் என்ன செய்யப்படணும்? உபயோகப்படுத்தப்படணும். தான் ஒரு பெரியவனாக நினைத்து தேவனுடைய ஆலயத்தை அலட்சியப்படுத்தக்கூடிய சூழ்நிலையில் இவன் தேவனுடைய ஆலயத்திலிருந்து கொண்டு வரப்பட்ட பதுக்கி வைக்கப்பட்டிருந்த அந்த பாத்திரங்களை கொண்டு வந்து அதை தங்களுக்கும் தங்களோட வைப்பாட்டிகளுக்கும் மனைவிகளுக்கும் பிரபுக்களுக்கும் குடிக்கிறதுக்காக கொண்டு வரப்பட்டது. ஆமென். இருக்கீங்களா? யார் குடிக்கிறதுக்காக? யார் குடிக்கிறதுக்காக? ராஜாவும் மனைவியும் வைப்பாட்டிகளும் பிரபுக்களும். இவங்கெல்லாம் அந்த விருந்து பண்ண நேரத்தில் அவங்களுக்கு எத்தனை பாத்திரங்கள் இருந்திருக்கும், எவ்வளோ வெண்கல பாத்திரம் இருந்திருக்கும், எவ்வளோ பொற்பாத்திரங்கள் இருந்திருக்கும். அதெல்லாம் தாண்டி தேவனுடைய ஆலயத்திலிருந்து அப்போ எவ்வளோ பயங்கரமான
ஒரு வீரப்பா அந்த காரியங்களை செய்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற பொருட்களுக்கு கர்த்தர் எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார் என்பதை கொஞ்சம் கவனமாக கவனித்துக் கொள்ளுங்க. ஹல்லேலூயா. தேவனுடைய பொருட்கள், தேவனுடைய பிள்ளைகள், நம்ம தேவனுடைய ஆலயத்தில் வைக்கப்பட்டிருக்கிற பொருட்களுக்கு கூட தேவன் என்ன செய்கிறார்? ஆமென், அடையாளம் காட்டி கொடுக்கிறார். இங்க பாருங்க, இவங்க எல்லாரும் அந்த பாத்திரத்தில் திராட்சரச பானம் பண்ணுகிற நேரத்தில் என்ன நடக்குது பாருங்க. வாசிங்க, 3வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். அப்பொழுது எருசலேமில் உள்ள தேவனுடைய வீடாகிய ஆலயத்திலிருந்து எடுக்கப்பட்ட பொற்பாத்திரங்களை கொண்டு வந்தார்கள். அவைகளில் ராஜாவும் அவனுடைய பிரபுக்களும் அவனுடைய மனைவிகளும் அவனுடைய வைப்பாட்டிகளும் குடித்தார்கள். குடிச்சிட்டு அதோட விட்டுருக்கலாம்ல. அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா? தாங்கள் ஆராதிக்கிற தங்கள் தேவர்களை, மரமும் வெள்ளியும் பொன்னும் இரும்பு எல்லா விதமான தேவர்களையும் புகழ்ந்து என்ன செய்தார்களாம்? பாடினார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்களேன், சத்தமாக சொல்லுங்க. நம்ம கர்த்தரை துதிக்கிறதுக்கு பதிலா, ஜீவனுள்ள தேவனை மகிமைப்படுத்துறதுக்கு பதிலா ஜீவனற்ற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுத்தா தேவன் அதை பார்த்து சும்மா இருக்கிற தேவனே அல்ல. விசுவாசிக்கிற ஒரு ஆமென் சொல்லுங்க. ஜீவனுள்ள தேவன், ஜீவாதிபதியானவர், நம்ம ஜீவனுள்ள தேவனுக்கு ஆராதனை செய்யும்போது எப்படி ஆராதிக்கணும் தெரியுமா? அவரை புகழ்ந்து ஆராதிக்கணும். ஆமென். எப்படி நம்ம இன்னைக்கு பாடணும்ல, அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாம் சேர்ந்து அந்த வார்த்தை சொல்லுங்க. அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எத்தனையோ காரியங்களிலெல்லாம் கர்த்தர் நம்ம ஜெயமாக நடத்தினா அவரை புகழ்ந்து பாட வேண்டிய இடத்துல ஜீவனற்ற தேவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அவங்க என்ன செய்தாங்க? பாடினாங்க. வசனம் சொல்கிறது, அந்த தருணத்திலே, அந்த நிமிஷத்திலே ஒரு கை உறுப்பு என்ன செய்து தெரியுமா? ராஜாவுக்கு முன்பாக என்ன செய்ததான்? எழுதினது. ஆமென். ஒரு கை உறுக்கு முன்னால் ராஜாவுக்கு நிற்க முடியலைன்னா இவனுக்கு என்ன இந்த வீராப்பு? ஆமென். பெருமை பேச்சு, பெருமை நடத்த, சாதிச்சிருவோன்னு சொல்கிறவங்க. ஆமாம், ஒரு கை உறுப்புக்கு முன்னால் ஒரு மனுஷனால் நிற்கவே முடியலை. ஆமென். தேவனுடைய கை உறுப்பு அனுப்பப்பட்டு அந்த இடத்துல அந்த சுவரில் எழுதப்படும் போது வசனம் தெளிவாக சொல்லுது, அவனுடைய முகம் என்ன செய்தது? வேறுபட்டது. அவன் கால்கள் கைகளெல்லாம் என்ன செய்தான்? நடுங்கினது. யாரெல்லாம் கூப்பிட்டா தெரியுமா? இவனும் ஆமென் குறிக்காரர்கள், ஜோசியர்கள், இவங்களெல்லாம் நம்பி இருந்த அத்தனை பேரை அழைத்து பார்த்தான். யாருக்கும் அந்த எழுத்தை வாசிக்க முடியலை, அதுக்கு அர்த்தத்தை என்ன செய்ய முடியலை? சொல்ல முடியலை. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களால் மாத்திரம்தான் கர்த்தருடைய கரம் எழுதப்பட்டுகிறதையும் அதனுடைய அர்த்தத்தையும் அறிந்து கொள்ள முடியும். நமக்கு தந்திருக்கிற இந்த வாக்கு தத்தங்கள், தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற இந்த வார்த்தைகள், தேவனால் எழுதப்பட்டு கொடுத்திருக்கிற இந்த கற்பனைகள், தேவனால் நமக்கு எழுதி வைக்கப்பட்டிருக்கிற இந்த ரகசியங்களை அறிந்து கொள்வதற்கு அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களால் மாத்திரம்தான் அதை வாசிக்க முடியுமே தவிர, நீங்கள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா 1,40,000 பேர் ஸ்திரீகளால் கரைப்படாத ஒரு கூட்டம் தேவ சமூகத்தில் வந்து நிற்பாங்க. அவங்க ஒரு பாட்டு பாடுவாங்களாம். அந்த பாட்டு வேறு யாராலும் என்ன செய்ய முடியாதான். ஆமென். அதுக்கும் ஒரு தனி மரியாதை கர்த்தர் வச்சிருக்கிறார். இப்போ கர்த்தருடைய வார்த்தைகளை கர்த்தர் எழுதுகிற ஆமென் அந்த பாஷையை, அந்த கையுறுப்பை வாசிப்பதற்கும் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருவனை தேடி கண்டுபிடித்து கொண்டு வருவதற்கு கர்த்தர் அந்த நாளில் கர்த்தர் கிருபை கொடுத்தார். அந்த வார்த்தைகளை அவன் வாசித்த போது அவனால் உடனே புரிந்து கொள்ள முடிந்தது. தேவன் என்ற ராஜ்யத்துக்கு என்ன செய்திருக்கிறார்? ஒரு முற்றுப்புள்ளி என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆமென். இவர்கள் தேவனை புகழ்ந்தார்கள், நல்லா ஆராதிச்சாங்க. யாரை அவர் ஆராதிச்சாங்க தெரியுமா? உலக பிரகாரமா, உலக மனுஷர்களை, உலக காரியங்களுக்கு, ஆமென், ஜீவனற்றவர்களுக்கு ஆராதனை செய்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் அவருடைய ராஜ்யத்துக்கு ஒரு முடிவை கர்த்தர் என்ன செய்தார்? ஏற்படுத்தினார். தானியேல் அந்த இடத்துல கொண்டு வரப்பட்ட எந்தெந்த இடங்களிலெல்லாம் தானியேல் உயர்த்தப்பட்டிருக்கிறான் தெரியுமா? மனுஷனால் முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிற இடத்துலலாம் ஆமென் அபிஷேகம் பண்ணப்பட்ட தானியேலை கொண்டு வந்து என்ன செய்தார்? நிறுத்தினார். ஹல்லேலூயா.
இதில் அபிஷேகம் பண்ணப்பட்டவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த தானியலை கொண்டு வந்து நிறுத்தின போது அவனுக்கு நல்ல தெளிவாக புரிந்தது, அதனுடைய கையுறுப்பு தேவனுடைய விரலால் எழுதப்பட்டது என்பதை அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஆமென். அவனுக்கு தெளிவாக சொன்னான். அவருக்கு எங்கே இருந்தாலோ தெரியாது தானியேல், அவருக்கு செய்த தவறுகள் எதனால கர்த்தர் இந்த கையுறுப்பை கர்த்தர் எழுத வைத்தார் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தி, ஆமென், அந்த கையுறுப்பினுடைய அர்த்தம் என்ன என்பதை கர்த்தர் அந்த தானியலுக்கு கர்த்தர் வெளிப்படுத்தினார். அந்த கையுறுப்பு என்ன சொல்லுங்க பார்க்கலாம். மெனே மெனே தெக்கேல் உபாசன். இப்போ தானியல் சொன்னதுனால நம்ம இந்த வார்த்தையை நம்ம சொல்றோம். ஆமென். மெனே என்பதற்கான அர்த்தம் என்ன வாசிங்க பார்க்கலாம். இந்த வசனத்தின் அர்த்தமாவது, மெனே என்பதற்கு தேவன் உன் ராஜ்யத்தை மட்டிட்டு. நம்பர் 1, உனக்கு ராஜ்யம் இதோட என்ன செய்ச்சு முடிஞ்சிச்சு. ஆமென். இனி ஒரு நிமிஷம் கூட இந்த ராஜ்யத்தில் நீ நிலை நிற்க மாட்டாய் என்பதை கர்த்தர் அந்த இடத்துல வெளிப்படுத்தி இருக்கிறார். அடுத்து தெக்கேல் என்பதற்கு நீ தராசிலே நெருக்கப்பட்டு குறைய காணப்பட்டாய் என்றும், பெரேஸ் என்பதற்கு உன் ராஜ்யம் பிரிக்கப்பட்டு யாருக்கு கொடுக்கப்படுது? மேதியருக்கும் பெர்சியருக்கும் கொடுக்கப்பட்டது என்றும் அர்த்தமாம். ஆமென். இதோட உன் ராஜ்யம் முடிஞ்சிச்சு. உன் ராஜ்யத்தை யாருக்கு கையில கொடுக்கப்பட போகுது? மேதியருக்கும் பெர்சியருக்கு. இந்த வார்த்தையை திரும்ப இருந்து கொடுக்கப்படுறதுக்கு முன்னால ஒரே ராத்திரிக்குள்ளால தேவன் இந்த தானியலை கர்த்தர் 3ஆம் அதிபதியாக கர்த்தர் உயர்த்தினது மட்டும் இல்ல, தாம்பரம் எல்லா ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்து அன்றைக்கு இரவே இந்த பெல்சாசாரை கர்த்தர் கொன்று போட கர்த்தர் கிருபை கொடுத்தார். ஹல்லேலூயா. எழுதின எழுத்து கரெக்டாக இருந்துச்சா? ஆமென். அந்த இரவே பெல்சாசார் என்ன செய்யப்பட்டான்? கொலை செய்யப்பட்டான். மேதிய ராஜாவாகிய தரியு என்பவன் தன்னுடைய ராஜ்யத்தை என்ன செய்தான்? கட்டி கொண்டான். 62வது வயதில் அவன் என்ன செய்தான்? ராஜ்யபாரத்தை எடுத்துக்கொண்டான். 606 539வது நாட்கள் வரையிலும் இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் பாபிலோனில் சிறைவாசமாக இருந்தாங்க. 70 ஆண்டுகள் அவங்க என்ன செய்தாங்க? சிறைப்பிடிக்கப்பட்டிருந்தாங்க. பொன் தலை, அது யாரு? இந்த நேபுகாத் நேச்சர் அவரோடு சேர்ந்து இந்த பெல்சாசாரோடு கூட இந்த பொன் தலை என்ன செய்யுது? முடிவடைகிறது. ஹல்லேலூயா. பொன் தலை என்ன செய்து முடிவடைகிறது. இதோட முடிஞ்சிச்சு. அதுக்கு அப்புறம் கீழே சொல்லப்பட்டிருக்கிற வெள்ளி, அந்த வெள்ளியை நீங்கள் பார்க்கும்போது கிமு 457 445வது வருடம் வரையிலும் இந்த வெள்ளி பாருங்க, மார்பும் புயமும் அதை குறிக்கிறது. சரியா? அந்த ராத்திரியோட ஒரே ராத்திரியோட தரியு ராஜா, மேதியாவின் ராஜாவாகிய தரியு அந்த ராஜ்யத்தை என்ன செய்தான்? கட்டி எழுப்பினான். ஆமென். ஒரே ராத்திரிக்குள்ளால இவனுக்கு கையில் என்ன செய்யப்பட்டிருந்தது? கொடுக்கப்பட்டிருந்த இந்த பேரரசு கொடுக்கப்பட்டிருந்தது. இந்த பேரரசின் ராஜ்யத்தில் தான் எருசலேம் திரும்ப கட்டப்படுகிறது. ஆமென். அழிக்கப்பட்டிருந்த தேவனுடைய ஆலயம், ஆமென், தீக்கரையாக்கப்பட்டிருந்த இந்த தேவனுடைய ஆலயம் திரும்ப இந்த மேதிய பெர்சியாவுடைய காலகட்டத்தில் தான் திரும்ப என்ன செய்யப்படுகிறதுனா கட்டப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லப்படுவதற்கு தேவன் ஒரு நபரை கர்த்தர் ஏற்கனவே ஏறக்குறைய 150 200 ஆண்டுகளுக்கு முன்பாகவே ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் ஆமென் சொல்லப்பட்ட ஒரு நபரை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருந்தார். ஹல்லேலூயா. இந்த ஆலயம் கட்டணும்னாலும் எத்தனையோ வருஷங்களுக்கு முன்பாக நம்முடைய ஸ்ரேஷ்டன் பாஸ்டர் கர்த்தர் முன் குறித்து வச்சிருந்தார். ஒரு ஆலயம் கட்டுறதுன்னு ஈஸி நினைக்கிறீங்க? அதை கட்ட அவிழ்க்கிறது ஈஸி, ஆனால் கட்டுறது ரொம்ப கஷ்டம். ஏறக்குறை 150 வருடங்களுக்கு மேலாக ஏசாயா தீர்க்கதரிசியால் சொல்லப்பட்டிருந்த அந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு கர்த்தர் கிருபை கொடுத்தார். என்ன வார்த்தை கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசி மூலம் சொன்னார்? அதை எடுத்து அவங்க வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 34வது அதிகாரம் 28வது வசனத்திலிருந்து வாசிங்க பார்க்கலாம். ராஜ்யம் மாட்டிட்டது. தரிவு காலத்தில் கர்த்தர் கையில் ராஜ்யபாரத்தை கொடுத்தார். அந்த தரிவுக்கு கூட முக்கியமான ஒரு நபர் சேர்க்கப்படுகிறாங்க. அதுதான் யாருன்னா இந்த கோரேஸ். இதில் சொல்லப்பட்டு பாருங்க, கோரேஸ். அவன் என் மேய்ப்பன், அவன் எருசலேமை நோக்கி
நீ கட்டப்படி என்றும் தேவாலயத்தை நோக்கி நீ அஸ்திபாரப்படு என்றும் சொல்லி எனக்கு பிரியமானதையெல்லாம் நிறைவேற்றுவான் என்று சொல்லுகிறவர் நான். ஹல்லேலூயா. கோரேசை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். கோரேஸ் யாரு? ஒரு சாதாரணமான ஒரு மனுஷன். ஆமென். ராஜாத்தியுடைய பேக்ரவுண்ட்லேருந்து வந்த ஒரு சாதாரணமான மனுஷன் தான் யாரு? இந்த கோரேஸ். ஆமென். இந்த கோரேசை குறித்து அவன் தேவனை அறியாதவன், தேவனை அறியாதிருந்தும் தேவன் அவருடைய நாமத்தை என்ன செய்தாராம்? அவன் மேல் தரித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். கோரேசை நீங்க கவனமா கவனிச்சிடுங்க. ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளை, அவருக்குள்ளால ஒரு அபிஷேகம் இருக்குன்னா அந்த ஒரே வார்த்தைக்குள்ளால கர்த்தர் ஒரு ஜீவனை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார்? வைத்திருக்கிறார். ஆமென். இவன் ஒரு மெய்ப்பனா கர்த்தர் தெரிந்தெடுத்தார். இந்த எருசலேம் தேவாலயத்தை திரும்ப கட்டுவதற்கு இவனை ஒரு அதிகாரம் உள்ளவனாக கர்த்தர் என்ன செய்தார்? அபிஷேகித்தார். வசனத்தை 45வது அதிகாரம் அதனுடைய 1வது வசனத்தில் நீங்க வாசிக்கும் போது அவனுக்குள் இருந்த அபிஷேகம் எப்படிப்பட்டதுன்னா, இவனா போய் போராடக்கு போகாமல் கர்த்தரை இவனுக்காக வழிகளை கர்த்தர் திறந்து கொடுக்கிறதுக்கு கர்த்தர் இந்த கோரேசை கர்த்தர் என்ன செய்தாராம்? அபிஷேகித்தார் என்று சொல்லப்பட்டிருக்கு. வாசிங்க 1வது வசனம். கர்த்தராகிய நான் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்பாக ஜாதிகளை கீழ்ப்படுத்தி, நம்பர் 1, ஜாதிகளை கீழ்ப்படுத்தக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருந்தார். அபிஷேகத்துக்கு என்ன உண்டு? ஜாதிகளை கீழ்ப்படுத்தக்கூடிய ஒரு அதிகாரம் உண்டு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்பர் 2, இந்த கோரேசுக்கு கர்த்தர் கொடுத்த அபிஷேகத்தில் ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கும்படிக்கு அவனுக்கு முன்பாக வாசல்கள் பூட்டப்படாதிருக்க கதவுகளை திறந்து வைக்கும்படி, இதுவரை 70 வருஷம் மூடி இருந்த கதவை இவனுக்கு முன்னால திறந்து வைக்கும்படியா கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை கொடுத்தார். ஹல்லேலூயா. பேதுருக்காக எல்லாரும் ஜெபம் பண்ணாங்க. ஒரே ராத்திரி தான், அடுத்த நாள் அவன் கொலை செய்யப்படணும். அந்த ராத்திரிக்குள்ளால ஒரு தேவ தூதனை கர்த்தர் என்ன செய்தார்? அனுப்பினார். ஆமென். அவன் சொப்பனம் காண்ற போல தான் நினச்சான். ஆனால் என்ன வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு? அவனை தட்டி எழுப்பி கால் பாதரட்சை போட்டுட்டு நீ நடந்து வா அப்படின்னு சொல்லும்போது அவன் இருப்பு கதவண்டையில் வரும்போது அது என்ன செய்ததான்? தானா திறவண்டுதான். இங்கே நீங்கள் பார்க்கும்போது இருப்பு கதவுக்கு பின்னால் 100 வெண்கல கதவுகள் இவன் போகிறதுக்கு முன்னாலவே கர்த்தர் என்ன செய்திருந்தாராம்? திறந்து வச்சிருந்தார். யார் மூலம் திறக்கப்பட்டிருந்தது தெரியுமா? இந்த 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 தேவனுடைய ஆலயத்தினுடைய பொருட்களை எடுப்பதற்காக இந்த மனுஷர்கள் திறக்கிறதுக்காக அவன் என்ன செய்திருந்தாங்க? திறந்தே வைக்கப்பட்டிருந்தது. இந்த தரியூர் ராஜா அரசாண்ட அடுத்த வருஷத்துக்குள்ளால இவன் இந்த கோரேஸ் என்ன செய்தான் தெரியுமா? தரியூர் ராஜ்யத்தை தனக்குள்ளால ஏற்படுத்தி கொண்டு இவன் ஒரு பெரியவனாக தன்னை உயர்த்தி அவன் கீழே அடக்கி, வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, அந்த பாபிலோனுக்குள்ளால இருந்த அந்த பகுதிகளை எல்லாம் தனக்குரியதாக மாற்றிக்கொண்டு அவன் போய் சொன்ன ஒரு வார்த்தையின் மித்தம் அதில் இருந்த எருசலேமில் உள்ள சிறைப்பிடிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளையும் கொள்ளை அடிக்கப்பட்ட பொருட்களையும் தனக்கு கொண்டு வருவதற்கு இந்த கோரேஸ் மூலம் கர்த்தர் கிருபை கொடுத்தாராம். எவ்வளோ பெரிய தேவன் இல்லையா? அடைக்கப்பட்ட வாசல்களை திறக்க என் தேவனால கூடும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். நமக்குள்ளால் என்னதான் இருக்கணும்? அபிஷேகம் இருக்கணும். ஆமென். அபிஷேகம் இருக்க பண்ணப்பட்ட பிள்ளைகளை பார்த்தா உலகம் பயப்படும், உலகத்து ஜனங்கள் பயப்படுவாங்க, பிசாசு பயப்படும். விசுவாசிக்கிற மாத்திரம் கையில் தட்டி ஆமேன்னு சொல்லுங்க. ஒரு சாதாரணமான வார்த்தையை இதை எடுத்துக்கொள்ளாதீங்க. சாதாரணமான ஒரு மனுஷனை கொண்டு அசாதாரணமான ஜெயித்திருப்பாருன்னா, கத்தரே உங்களை வழி நடத்தியிருப்பாருன்னா, அபிஷேகத்துக்கு முன்னால சத்துருவால நிற்க முடியாது. ஆமென். தேவன் நம்மை அபிஷேகித்திருப்பாருன்னா எவ்வளோ பெரிய ஆமென் கட்டுகளையும், எவ்வளோ பெரிய இருப்பு கதவுகளையும், எவ்வளோ பெரிய வெண்கல கதவுகளையும் கர்த்தர் தானா திறக்குகிற அளவுக்கு கர்த்தர் ஒரு அபிஷேகத்தை தர என் தேவன் போதுமான். நீங்கள் ஈடுபடுத்தி வேதத்தில் சொல்ல வாசல்கள் அவனுக்கு முன்பாக பூட்டப்படாதிருக்க. அடுத்த வசனம், அடுத்த பகுதி சொல்லு பாருங்க. கதவுகளை திறந்து வைக்கப்பட்டிருக்கும். அவனை பார்த்து அவன் வலது கரத்தை பிடித்து கொண்டு அவனுக்கு நான் சொல்லுகிறதாவது என்ன சொல்றாரு? நம்பர் 1,
நான் உனக்கு முன்பாக போய் கோணலானவைகளை கர்த்தரே போயிட்டார்னா அதில் ஒரு பெரிய விடுதலை உண்டு. எப்போதுமே ஆண்டவரை முன்னிறுத்துகிற பிள்ளைகளுக்காக கர்த்தரை துதிக்கிறேன். ஆண்டவர் சொல்கிறார், கரத்தை பிடிச்சு நான் உனக்கு முன்னால் போய் கோணலானவைகளை சேவைப்படுத்துவேன். ஆமென். நம்பர் 2, அவர் என்ன சொல்கிறாரு, நான் இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளும்படியாக 4வது வசனம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாகிய யாக்கோபு மித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் என்ன செய்தேன், தரித்தேன். ஹல்லேலூயா. என் நாமத்தை நீ அறியாதிருந்தும் நான் என்னுடைய நாமத்தை உனக்கு என்ன செய்தேன், தரித்தேன். இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? ஆமென். தேவனை முக்கியப்படுத்தாத இடத்துல தேவனை முக்கியப்படுத்துகிற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய பிள்ளையார், தேவ சித்தத்தை நிறைவேற்றுகிற ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மகனாக கோரேசை கர்த்தர் தெரிந்தெடுத்தார். ஹல்லேலூயா. இந்த கோரேசை குறித்து 4ஆம் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எசேக்கியேல், ஆமென், எசேக்கியேல் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, திரும்ப ஆலயம் என்ன செய்யப்படும், கட்டப்படும். நான் உங்களுக்கு உங்களுக்கு தெளிவுபடுத்த விரும்புகிறேன். அடுத்து ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு, எரேமியாவில் சொல்லப்பட்டிருக்கு, எஸ்ட்ராவில் சொல்லப்பட்டிருக்கு, நெகேமியா புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கு. எப்படி சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆலயம் திரும்ப என்ன செய்யப்படும், கட்டப்படும். ஆமென். தேவனுடைய பிள்ளை. நான் இன்னைக்கு இதில் இருக்கும்போது கர்த்தர் எனக்கு ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். அன்றைக்கு அப்போஸ்தலனாகிய பவுல், பேதுரு இவங்க எல்லாம் கர்த்தரோட ஊழியத்தை செய்து கொண்டிருந்த காலகட்டத்தில் ஆமென், அவங்கள ரொம்ப அடித்து துன்புறுத்தி ஜெயிலில் கொண்டு போட்ட போது ஆமென், எல்லாரும் சொன்னாங்க, இவனை சும்மா விடக்கூடாது, இவங்க பின்னால் ஒரு கூட்டமே போயிட்டு இருக்காங்க, இவங்களெல்லாம் சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்கிற நேரத்தில் ஒரு தெரியு பவுல்னு சொல்கிற ஒரு மனுஷன் சொன்னான், ஆமென், இதுக்கு முன்னால் 2 பேர் வந்தாங்கப்பா, அவங்க தங்களை பெரியவங்களை என்று காண்பித்து கொண்டாங்க, ஆனால் அவங்க பின்னால் ஒரு கூட்டம் போனாங்க, அவங்க இறந்து போன பின்பு அவங்களும் என்ன செய்துட்டாங்க, சிதறி போயிட்டாங்க. இது தேவனால் உண்டாக்கப்பட்டது என்று அறிந்தால் இதை தொலைக்க எந்த மனுஷனாலும் கூடாது அப்படின்னு சொல்லி அவர் சொன்ன ஆலோசனையின்படி அவர்களை அடித்து அவங்களை என்ன செய்துட்டாங்க, விடுதலை பண்ணிட்டாங்க. இங்கே இருக்கும்போது கர்த்தர் எனக்கு வெளிப்படுத்தின ஒரு காரியம் என்ன தெரியுமா? இது தேவனால் உண்டாக்கப்பட்ட ஒரு தேவனுடைய ஆலயம் என்றால், ஒரு ஊழியம் என்றால், ஒரு மனுஷன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு தேவனுடைய மனுஷன் போனாலும் அபிஷேகம் ஒரு நாள் நம்ம விட்டு போகாது. அபிஷேகம் நம்ம விட்டு போகாது. அவர் தெரிந்தெடுப்பு ஒரு நாள் நம்ம விட்டு போகாது. அது கடைசி வரை நிலைநிற்கும். 1000 தலைமுறை மட்டும் அது நிலைநிற்கும். அதை நிரூபிப்பதற்காக கர்த்தர் இந்த நாள் நம்ம மத்தியில் இறங்கி வந்திருக்கிறார். அபிஷேகத்துக்கு முன்பாக சத்துருவால நிற்க முடியாது, இரும்பு கதவால நிற்க முடியாது, வெண்கல கதவால நிற்க முடியாது. அபிஷேகத்துக்கு முன்னால எந்த சத்துருவும் நிற்க முடியாது, எந்த மாம்சீக கிரியைகளும் நிற்க முடியாது. விசுவாசிக்கிற மாத்திரம் கையில தட்ட முடிஞ்சவங்க சொல்லுங்க, அபிஷேகம் முன்னால எந்த மனுஷனால் விளையாடவும் முடியாது, எதிர்பேசும் கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். அபிஷேகத்துக்கு முன்னால கர்த்தர் ஒரு தெய்வீக வல்லமை கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த அபிஷேகம் கோரேஸ்குள்ளால இருந்ததுனால தேவன் சில அற்புதங்களை அடையாளங்களை அவன் மூலம் கர்த்தர் செய்தார். வாசிங்க பார்க்கலாம். 2 நாளாகமம் 36வது அதிகாரம் 22, 23 வசனங்களை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். எரேமியாவின் வாயினாலே கர்த்தர் சொன்ன வார்த்தை நிறைவேறும்படி பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் முதலாம் வருஷத்திலே கர்த்தர் பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் ஆவியை ஏவினதினாலே அவன், பரலோகத்தின் தேவனாகிய கர்த்தர் பூமியின் ராஜ்யங்களை எல்லாம் எனக்கு தந்தருளி யூதாவில் உள்ள எருசலேமிலே தமக்கு ஆலயத்தை கட்டுவிக்கும்படி கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். கர்த்தருடைய ஆலயத்தை கட்டும்படி கர்த்தர் கட்டளையிட்டு இருக்கிறார். ஆமென். அடுத்து வாசிங்க எஸ்ட்ரா 1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். எஸ்ட்ரா
1வது அதிகாரம் அதனுடைய 4வது வசனம். அந்த ஜனங்களில் மீதியா இருக்கிறவன் எவ்விடத்தில் தங்கி இருக்கிறானோ, கவனமா கவனிக்கணும். யாரெல்லாம் மீதியா இருக்கிறாங்களோ, எங்க இருந்தாலும் சரி, எவ்விடத்தில் இருந்தாலும் சரி, அவர்களை எருசலேமில் உள்ள தேவனுடைய ஆலயத்துக்கென்று அவ்விடத்தில் உற்சாகமாய் காணிக்க கொடுத்து அனுப்புவதும் அன்றி அவனுக்கு பொன் கொடுத்து உதவி செய்ய வேண்டும் என்று பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேஸ் அறிவிக்கிறார் என்று தன் ராஜ்யம் எங்கும் எழுதி அனுப்பி விளம்பரம் பண்ணுகிறான். ஆமென். விளம்பரம் பண்ணுவிக்கக்கூடிய அளவில் ஆமென் எந்த ராஜ்யம் கட்டப்படுவது, தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கு எங்கெல்லாம் நீங்கள் மீதியாக இருக்கீங்களோ அங்கெல்லாம் நீங்கள் போய் இந்த தேவனுடைய ஆலயம் கட்டப்படுவதற்கான காணிக்கைகளை அனுப்பும்படி ஆமென் அந்த கோரேஸ் மூலம் என்ன செய்யப்பட்டிருந்தது, அனுப்பப்பட்டிருந்தது. அதே எஸ்ட்ரா 4வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசித்து பாருங்க. 4வது அதிகாரம் 3வது வசனம். அதற்கு செருபாபேலும் பாருங்க, செருபாபேலும் யெஷுவாவும் இஸ்ரவேலின் மச்சுமுள்ள தலைவரான பிதாக்களும் அவர்களை நோக்கி, எங்கள் தேவனுக்கு ஆலயத்தை கட்டுகிறதுக்கு உங்களுக்கும் எங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. பெர்சியாவின் ராஜாவாய் கோரேஸ் ராஜா எங்களுக்கு கட்டளையிட்டபடி நாங்களே இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு அந்த ஆலயத்தை என்ன செய்வோம், கட்டுவோம். ஹல்லேலூயா. அதே வசனத்துக்கு பின்னால பாருங்க, ஆலயத்தை கட்ட விட்டாங்களா? ஆமாம், நெகேமியா காலத்தில் அந்த ஆலயத்தை கட்ட விட்டாங்களா? அந்த அலங்கத்தை கட்ட விட்டாங்களா? அதுலேயும் சம்பளா தொபியா இருந்தாங்க, அவங்களுக்கு எதிராக பேசினவங்க இருந்தாங்க, குற்றம் சாட்டினவங்க இருந்தாங்க. கொஞ்சம் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் போது குற்றம் சாட்டுக்கிறவங்க எழுப்புவாங்க, எதிர்க்கிறவங்க எழுப்புவாங்க, கட்ட விடாமல் தடுப்பாங்க. இப்படிப்பட்ட எதிர்ப்புகளை எல்லாம் இங்கே ஒரு வசனத்தில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. பெர்சியாவினுடைய காலகட்டத்திலும் தரியுனுடைய காலகட்டத்திலும் தேவனுடைய ஆலயம் கட்டி முடிக்கிறது வரையிலும் அவங்களுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருந்தது. ஆமென். அந்த வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. அந்த வசனத்துக்கு பின்பகுதியை வாசிங்க பார்க்கலாம். 4வது வசனம். அதனால் அந்த தேசத்து ஜனங்கள் யூதா ஜனத்தின் கைகளை தளர பண்ணி கட்டப்படாதபடி அவர்களை சங்கடப்படுத்தி, கட்ட விடாமல் அவர்களை சங்கடப்படுத்தி, பெர்சியாவின் ராஜாவாகிய கோரேசின் காலம் முழுவதும் தரியு என்னும் பெர்சியா ராஜா அரசாண்ட காலம் மட்டும் அவர்கள் யோசனையை அபத்தமாக்கும்படி, அவங்களை யோசனை அபத்தமாக்கும்படிக்கும் அவர்களுக்கு விரோதமா ஆலோசனைக்காரருக்கு கைக்கூலி கட்டினார்கள், பைசா கொடுத்தாங்க, பணம் கொடுத்தாங்க. ஆமென். ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக பரிதானம் வாங்காதிருப்பாயாக. குற்றம் இல்லாத பிள்ளைகளுக்கு விரோதமாக பரிதானம் என்ன செய்யாத, கூலி கொடுத்தாங்களாம். எதுக்கு? ஆலயம் கட்டப்படாமல் இருப்பதற்கு. இன்னைக்கு பாருங்க, எல்லா இடங்களிலும் தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் போது, உயர்த்தப்படும் போது, ஆண்டவர் மகிமைப்படுத்தப்படும் போது, புதுப்பிக்கப்படும் போது பயங்கரமான எதிர்ப்புகள். ஆனால் கர்த்தர் அதன் மத்தியிலும் தான் கட்டி எழுப்பி தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் நிலைநாட்டுகிறார். ஹல்லேலூயா. அப்போ தேவனுடைய ஆலயம் கட்டுவதற்கு கோரேசை கர்த்தர் ஏற்படுத்த காரணம் அவனுக்குள்ளால் இருந்த ஒரு அபிஷேகம். ஆமென். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு, வாசிங்க பார்க்கலாம். எரேமியா 31வது அதிகாரம் அதனுடைய 38வது. கர்த்தருக்கென்று கட்டப்படும். எசேக்கியேல் 36:33 வாசிங்க பார்க்கலாம். எசேக்கியேல் 36:33 வசனம் தான் நமக்கு வழிகாட்டி. ஆமென். நிறைய காரியங்கள், தேவன் முன் குறிக்கப்பட்ட காரியங்களை இந்த கோரேஸ் மூலம் கர்த்தர் என்ன செய்தார், நிறைவேற்றினார். எசேக்கியேல் 36:33 கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் நீக்கி உங்களை சுத்தமாக்கும் காலத்திலே பட்டணங்களில் குடியேற்றுவிப்பேன், அவாந்திரமான ஸ்தலங்களும் கட்டப்படும். அவாந்திரமாக பாழடைஞ்ச ஸ்தலங்கள் என்ன செய்யப்படும், கட்டப்படும். ஹல்லேலூயா. அடுத்து வாசிங்க. தானியேல் 9வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசித்து பாருங்க. தானியேல் மூலம் கர்த்தர் சொன்ன வார்த்தை. அங்கே தானியேல் 2-3 சொப்பனங்களை அவன் கண்டிருக்கிறான். ஒன்று, அந்த 4 ராஜ்யங்களை குறித்து பார்க்கும்போது, ஒன்று முதல் ராஜ்யம் சிங்கம், அடுத்து கரடி, அடுத்து சிவங்கி, அடுத்து பயங்கரமான கெடி உள்ள பயங்கரமான மிருகம் என்று ஒரு சொப்பனத்தில் பார்த்துருக்கிறார். இன்னும் ஒரு சொப்பனத்தில் பார்க்கும்போது இந்த மேதிய பெர்சியா ராஜாவை குறித்து பார்க்கும்போது ஆட்டுக்கடா 2 கொம்பு உள்ள ஆட்டுக்கடாவை அவங்க இந்த இடத்துல நம்ம பார்க்க முடியும். அந்த மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கு,
70 வாரங்களை குறித்து அவர் பேசுகிறார். அந்த 70 வாரத்தில் 7 வாரங்கள் இந்த மேதிய பெர்சிய காலத்தில் நடைபெறுகிறதை குறித்து அவர் சொல்லப்பட்டிருக்கிறது. இதை வாசிங்க பார்க்கலாம். 9வது அதிகாரம் 20. ஏன்னா இது ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன்னா நல்ல விரிவான வேத பகுதிகள். இதை நம்ம விளக்க போனால் ஒவ்வொரு பகுதிகளிலும் அநேக அர்த்தங்களை கர்த்தர் என்ன செய்திருக்கிறார், வைத்திருக்கிறார். வாசிங்க பார்க்கலாம். தானியேல் 9:25. இப்பொழுதும் நீ அறிந்து உணர்ந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எருசலேமை திரும்ப எடுப்பித்து கட்டுவதற்கான கட்டளை வெளிப்படுவது முதல் பிரபுவாகிய மேசியா வருமட்டும் 7 வாரமும் 62 வாரமும் செல்லும். அவைகளின் வீதிகளும் அலங்கங்களும் மறுபடியும் கட்டப்படும். ஆனாலும் இடுக்கமான காலங்களில் இப்படியாகும். 7 வாரம் மேதிய பெர்சியா காலத்துல 7 வாரம் கடந்து சொல்லும். அடுத்த ராஜ்யத்துக்கு போகும்போது 62 வாரங்கள் கடந்து சொல்லும். இயேசு கிறிஸ்துவோட வருகையின் போது இன்னும் 1 வாரம் இருக்கும். ஆமென். அது அமைதியா இருக்கும். அந்த அமைதியா இருக்க கடைசி வாரத்துல தான் கர்த்தருடைய ராஜ்யம் கடந்து வரும். ஆமென். இதெல்லாம் ரொம்ப பெரிய விரிவான பகுதிகள். நம்ம தியானிக்க போனால் நிறைய ரகசியங்கள் இதுக்குள்ளால அடங்கி இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். ஆமென். இப்போ இந்த 7 வாரத்துக்குள்ளால ஆமென் இந்த மேதிய பெர்சிய ராஜ்யம் அரசாட்சி செய்து கொண்டிருக்கும் போது தரியூர் ராஜா என்ன செய்தா தெரியுமா? சூசான் 2 பகுதிக்கு நடுவாக ஒரு சூசான் அரண்மனையை அவன் என்ன செய்தான், கட்டிவித்து அவன் தனக்கு பேரை அவன் என்ன செய்தான், அதில் சூட்டி விட்டான். அவன் இதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கல. ஆனால் கோரேஸ் அதிக முக்கியத்துவம் கொடுத்து தேவனுடைய பிள்ளைகளை விடுதலை பண்ணும்போது நீங்கள் கவனமாக கவனிக்கணும். சரித்திரம் இப்படி ஒரு சம்பவம் சொல்லுது. ஏறக்குறைய 50,000 பேர் யூத ஜனங்கள் தேவனுடைய பிள்ளைகள் இந்த கொள்ளை பொருட்களை எடுத்துக்கொண்டு 4 மாதங்கள் நடந்தே எருசலேமுக்கு வந்தாங்களாம், பொருட்களை சுமந்து கொண்டு. ஆமென். அவ்வளோ தியாகத்தோட அந்த பொருட்களை எடுத்துக்கொண்டு வந்தது மாத்திரம் அல்ல, அந்த ராஜ்யம் கட்டப்படும், தேவனுடைய ஆலயம் கட்டப்படும் போது அநேக சோதனைகளை சகித்து திரும்ப அந்த ராஜ்யம் கட்டப்படும். அந்த இடத்திலே கட்டப்பட வேண்டும் என்று சொல்லும்போது அதை கட்ட விடாமல் தடை பண்ண சூழ்நிலை வந்த போதிலும் இந்த கோரேஸ் சொன்ன ஒரே ஒரு வார்த்தை, அதே இடத்துல தான் தேவனுடைய ஆலயம் என்ன செய்யப்படணும், கட்டப்படணும். ஆமென். வாசிங்க சகரியா 1வது அதிகாரம் அதோட 16வது வசனத்தை எடுத்தவங்க வாசிங்க பார்க்கலாம். ஆகையால் மன உருக்கத்தோடே எருசலேமினிடத்தில் திரும்பினேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். என் ஆலயம் அதிலே கட்டப்படும், எருசலேமின் மேல் அளவு நூல் பிடிக்கப்படும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். அளவு சொல்லப்பட்டிருந்தது 60 முழ உயரமும் 60 முழ நீளமும் அந்த ஆலயத்துக்கு காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆலயத்தை கட்டி முடிக்க கர்த்தர் கிருபை கொடுத்தார். இதை இன்னும் சொல்ல போனா கோரேஸ்குள்ளால இருந்த அபிஷேகம் யாரை பார்த்தும் சோர்ந்து போகலை, யாரை பார்த்தும் தளர்ந்து போகலை. தேவனுடைய பிள்ளைகளை ஆமென் ஆவில பலன் கொள்வதற்கு வேதத்தில் வாசிக்கிறோம். இந்த உடன்படிக்கப்பட்டு அந்த ஆலயத்தை விட்டு எடுத்துக்கொண்டு போன போது இஸ்ரவேலை விட்டு தேவனுடைய மகிமை அற்று போயிடுச்சு அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். ஆனால் இந்த அந்த மகிமை கத்தை திரும்ப கொண்டு வர கத்தர் என்ன செய்தார், கிருபை கொடுத்தார். தீக்கரையாக்கப்பட்ட அந்த சூழ்நிலையில் திரும்ப பாபிலோன் எடுத்துக்கொண்டு போன அந்த சூழ்நிலையில் கத்தோட மகிமையின் பிரசனம் அவங்களை விட்டு இழந்து போன அந்த சூழ்நிலையில் திரும்ப தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்கு கோரேஸ் என்று சொல்லுகிற ஒரு மனுஷன் மூலம் அதை கட்டி எழுப்பதற்கு கர்த்தர் அந்த அபிஷேகத்தை கொடுத்திருப்பார் என்றால் இன்றைக்கு நமக்குள்ளால் இருக்கிற அபிஷேகம் எந்த சத்துருவும் ஆமென் வீழ்த்தக்கூடிய ஒரு அபிஷேகத்தை, எந்த சத்துருவும் மேற்கொள்ளக்கூடிய ஒரு ஆமென் அபிஷேகத்தை, ஆமென் நமக்கு முன்பாக பூட்டப்பட்டிருக்கிற கதவுகள் எல்லாம் திறக்கப்படுகிற ஒரு அபிஷேகத்தை நமக்கு முன்பாக கர்த்தர் வைத்திருப்பார் என்றால் எந்த சத்துருவும் அதை மேற்கொள்ள முடியாது. அது திறந்துதான் இருக்கும். கர்த்தர் ஒரு வாசலை திறந்தார் என்றால் அதை எந்த மனுஷனாலும் அதை அடைக்க முடியாது என்று வேதம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையின்படி திறந்த வாசலை எந்த மனுஷனாலும் அதை அடைக்கவே முடியாது. அந்த தரியூர் ராஜாவுடைய காலகட்டத்தில் இந்த ஒரு சம்பவத்தை கூட உங்க மத்தியில் சொல்லி அதை தொடர்ந்து உள்ள பகுதி அடுத்த பகுதி ஆமென் இந்த ஒரு பகுதியை கூட உங்கள் மத்தியில் சொல்லி தொடர்ந்து ஜெபிக்க கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. ஆமென். இதுவரையிலும் தானியேலை குறித்து நம்ம பார்த்தோம். நேபுகாத்நேச்சருடைய காலகட்டத்திலும் தானியேல் முக்கியமுள்ளவராக இருந்தார். பெல்சாத்சாருடைய காலகட்டத்திலும் தானியேல் முக்கியமுள்ளவராக இருந்தார். இப்போ தரியூருடைய ராஜ்யபாரத்தின் காலத்திலும் யார் முக்கியமுள்ளவராக இருக்கிறார், தானியேல் முக்கியம். ஏற்கனவே உயர்த்தி வச்சுட்டு போயிட்டார் பெல்சாத்சார்.
3வது அதிபதியாக உயர்த்தி வைத்து விட்டு போயிட்டார். ஆனால் அந்த தானியேலை மற்ற ஜனங்கள், மற்ற அதிகாரிகள் கூட இருந்து வேலை செய்கிறவங்களுக்கு பயங்கர பொறாமை. என்ன பொறாமை? எந்த வேலையும் நேர்த்தியாக செய்கிறவர், எந்த வேலை குற்றம் சாட்ட முடியாத அளவுக்கு அழகாக நேர்த்தியாக செய்கிறவர். காரணம் என்ன தெரியுமா? ஜபத்திலும் தேவனோடு உள்ள உறவிலும் சரியாக தரித்திருந்தவர். இந்த 3 நேரம் வேலை, 3 நேரம் என்ன செய்தார்? ஜெபம் பண்ணார். ஆமென். 3 நேரம் ஜெபிக்கிறேன்னு சொல்கிறவங்க ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். இதுக்கு ஆமேன் வராது. ஆமேன். 3 நேரம், அந்தி சந்தி மத்தியான நேரத்தில் கர்த்தரை நோக்கி என்ன செய்வேன்? இந்த 1 மணி நேரத்துக்குமே நம்ம எவ்வளோ தள்ளாடி ஜெபிக்கிறோம் தெரியுமா? ஆமேன். 1 மணி நேரம், தினமும் 1 மணி நேரம். ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நம்மிடத்தில் ரொம்ப நேரம் கேட்கல. ஆமேன். உலகத்துக்கு எத்தனை மணி நேரம் கொடுக்குறோமோ அவ்வளோ நேரம் நம்ம கொடுத்துடலாம். அதுக்கு கர்த்தர் நமக்கு இடம் தருகிறார். 24 மணி நேரத்தில் 1 மணி நேரம். ஆமேன். ரொம்ப கஷ்டம்னா பரலோகம் போகிறது ரொம்ப கஷ்டம், உண்மையாகவே சொல்கிறேன். இது என்னுடைய ஆலோசனையும் கூட, கர்த்தருடைய ஆலோசனையும் கூட. ஆமேன். ஒரு ஆமேன் சொல்வீங்களா? 3 மணி நேரம், 3 நேரங்களில் அவர் ஜெபித்து கொண்டிருந்தார். அவரை குற்றப்படுத்த வேறு எதையும் அவங்க காண முடியலை, எதையும் குற்றப்படுத்த முடியலை. எல்லா காரியங்களும், எல்லாருடைய பழகிறதுல, எல்லாருடைய கூட இருக்கிறதுல, ஆமென், உத்தரவாதம் பண்ணுறதுல, எல்லாவற்றிலும் கரெக்டாக செயல்பட்டார். ஆனால் என்ன நடந்துச்சு தெரியுமா? இந்த தானியேலை அழிக்கிறதுக்காகவே சில உபாய தந்திரங்களை என்ன செய்தாங்க? எடுத்தாங்க. இந்த தானியேல் தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாக வருகிற எந்த சோதனையிலும் தாண்டி நிற்க உள்ள பலனை கர்த்தர் நமக்கு தந்து நடத்துவார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தானியேலுக்கு இது தெரியாது. ஆனால் ஒரு பத்திரம் எழுதப்பட்டிருந்தது. என்ன பத்திரம் தெரியுமா? ஆமென். 30 நாள் அளவும் தரியூர் ராஜாவை தவிர வேறு யாரையும் என்ன செய்யக்கூடாது, வணங்கவோ எதையும் சேவிக்கவோ கூடாது என்று சொல்லி முத்திரை போட்டு அது வெளியிடப்பட்டது. ஆனால் தானியேலோ வென்றால் இந்த பத்திரத்துக்கு கையெழுத்து போடப்பட்டது என்று அறிந்த பின்பும் தினமும் 3 வேளை அவர் ஒழித்து ஜோபனல பலகடிகள் திறந்திருக்க அவர் 3 வேளை அவர் என்ன செய்தார்? ஆமென். கொஞ்சம் யாராவது சொன்னால் போதும், இனி நான் ஜபத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. ஆமாம், இனி நான் ஆலயத்துக்கு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லலை. யாராவது ஏதாவது ஒரு சின்ன விஷயங்களை காயப்படுத்தி சொன்னால் போதும், யாரோ ஆண்டவர் சமூகத்தில் இனி எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லை அப்படின்னு சொல்லி ஒதுங்கி இருக்கல. அவர் எல்லாவற்றையும் மீறி ஆமென் கர்த்தரை ஆராதிப்பதில், கர்த்தரை தொழுது கொள்வதில், கர்த்தருக்கு முக்கியத்துவம் கொடுப்பதில் தானியேல் இருந்தபோது அவனுக்கு எதிராக வந்த சோதனையிலும் கர்த்தரை முன்னின்று வழி நடத்தினான். ஹல்லேலூயா. தானியேலை கொண்டு வந்து சம்பந்தம் இல்லாமல் சிங்க கபில கொண்டு என்ன செய்தாங்க? போட்டாங்க. ஆனால் தரியூர் ராஜாவுக்கு அது விருப்பம் இல்லை என்பதை வேதம் நமக்கு தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. 6வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ராஜா கட்டளையிட அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் எல்லாம் சேர்ந்து சொல்லுவோமா? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றார். எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க பார்க்கலாம். தரியூர் ராஜா சொன்ன ஒரு வார்த்தை என்னது? நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் சொல்லிட்டு தானியேலை என்ன செய்துட்டாரு? சிங்க கபில போட்டுட்டார். ஆனால் நடந்த சம்பவம் என்ன தெரியுமா? ராத்திரி முழுதும் அவருக்கு தூக்கம் வரல. இசை கருவி மீட்டர் உங்கள் பக்கத்தில் வர வைக்கல. அவர் என்ன செய்தார்னா, ஐயோ தப்பே செய்யாத தானியேலை நான் கெபில போட்டுட்டேன்னு, ஆண்டவரே நான் என்ன செய்வது என்று சொல்லி கலங்கி கொண்டிருந்த போது காலையில் வேகமாக எழும்பி அந்த கெபில வந்து, நீ ஆராதிக்க, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உம்மை தப்புவித்தாரா? ஒரே இரவுக்குள்ளால தப்புவித்தாரா? அவர் சொன்ன, ஆமாம் ஆண்டவரே, ஆம் ராஜாவே, என் தேவன் என்ன செய்தார்? தப்புவித்தார். ஹல்லேலூயா. உமக்கு விரோதமாக, இந்த ராஜ்யத்துக்கு விரோதமாக எந்த தப்பும் செய்யலை என்று சொல்லி அவனை எழுப்பி விட்டு அவனுக்கு விரோதமாய் குற்றம் சாட்டின அத்தனை பேர், அவன் குடும்பத்தை, அவனுடைய மனைவிகள், அவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் கொண்டு வந்து போடும்போது சிங்கங்கள் அவங்க என்ன செய்து கவ்வி கொண்டது. ஆமென். வித்தியாசம் இருக்கா?
வித்தியாசம் இருக்கா? ஆராதிக்கிற பிள்ளைகளுக்கும் ஆராதிக்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்கும், ஜெபிக்கிற பிள்ளைகளுக்கும் ஜெபிக்காமல் இருக்கிற பிள்ளைகளுக்கும் வித்தியாசத்தை கர்த்தர் வச்சிருக்கிறாரா? ஜெபிக்கிற பிள்ளைகளை சேதம் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஆராதிக்கிற பிள்ளைகளை சேதம் அணுகாதபடி கர்த்தர் பாதுகாத்துக் கொள்வார். ஜெபிக்காமல் உலக பிரகாரமா ஆராதிக்கிற இந்த மனுஷர்களோ சிங்க கபிகள் கொண்டு போய் போட்ட அந்த செகண்டுக்குள்ளால கர்த்தர் என்ன செய்தார் தெரியுமா? அவங்கள அவங்க சிங்கங்களுக்கு இரையாக கர்த்தர் என்ன செய்தார்? ஒப்பு கொடுத்தார். ஹல்லேலூயா. இப்போ தானியேலையும் கர்த்தர் அபிஷேகித்தார், கோரேசையும் கர்த்தர் அபிஷேகித்தார். அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களை கொண்டு தேவனுடைய ராஜ்யத்தை கர்த்தர் என்ன செய்தார்? கட்டினார். இந்த தாரியு பாருங்க, வாசிங்க பார்க்கலாம். 26வது அதிகாரம் 26வது வசனம் 27வது வசனம் வாசிங்க. என் ராஜ்யத்தின் ஆளுகைக்குள் எங்கும் உள்ளவர்கள் யாவரும் தானியேலின் தேவனுக்கு முன்பாக நடுங்கி பயப்பட வேண்டும் என்று என்னாலே தீர்மானம் பண்ணப்படுகிறது. அவர் ஜீவனுள்ள தேவன், அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது. கவனமா கவனிக்கிறீங்க? அவர் என்றென்றைக்கும் நிலைத்திருக்கிறவர், அவருடைய ராஜ்யம் அழியாதது, அவருடைய கத்துவம் முடிபரியந்தம் நிற்கும். தானியேலை சிங்கங்களின் கைக்கு தப்புவித்த அவரே தப்புவிக்கிறவரும், எல்லாம் சேர்ந்து சொல்லும், அவரே தப்புவிக்கிறவரும் ரட்சிக்கிறவரும் வானத்திலும் பூமியிலும் அடையாளங்களையும் அற்புதங்களையும் செய்கிறவருமாய் இருக்கிறார் என்று எழுதினான். தரியூர் ராஜ்ய பார காலத்தில் தானியேலின் காரியம் ஜெயமாயிருந்தது. ஹல்லேலூயா.